இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புக்ஸ் பார்த்து படிக்க முடியாது சார். ஏன்னா புக்கு கிடையாது என்கிட்ட. என்சிஆர்டியில் தான் படிக்கணும் சிலபஸ்ஸு, நீட் சிலபஸ். எனக்கு அது கிடையாது. நான் ஃபோனில் ஆப்பில் ஏற்றி தான் கொஷின் ஃபிசிக்ஸ் யூடியூப்பில் பார்த்தோன்னா 4 ஹார்ஸ் ஆகும் சார் ஒரு லெக்சருக்கு. நாள் ஃபுல்லாக ஃபோன்லேயே பண்ணும்போது ஒரு ஃபோன் தான் சார். நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி படிச்சுக்கணும். ஏன்னா தம்பி 12th, பாப்பா 10th, நான் நீட்டு. 3 பேருக்கும் ஃபோன் தேவைப்படும். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எவ்வளோ போராடி படிக்க முடியுமோ அவ்வளோ போராடி படித்தேன். என்னோட ட்ரீமே சில நேரத்தில் யோசிக்க தோணும், நம்ம பண்ணது தப்பா, நம்ம டாக்டர் படிக்கிறது தப்பானே சில நேரத்துலாம் தோணும் சார். பட் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரெஸ். அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒருத்தரை தன்னோட கனவை அச்சீவ் பண்ண விடாமல் எவ்வளோ தூரம் தடையாக இருக்குது அப்படின்னு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக ஒரு சமூக பார்வை கொண்டு வரா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பெருங்கனவு இருக்குது, அந்த பெருங்கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வழி. ஆனால் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமே ஒரு சுமையாக இருக்குது. இது ரொம்ப பெரிய கேள்வி தான், ரொம்ப வருத்தத்துக்குரிய கேள்வி. அந்த பொண்ணு பேச பேச ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம நீட்டுங்கிறது இப்போ வந்தது. பட் பொதுவாக எஜுகேஷன் சிஸ்டத்தவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் மாற்றி வச்சுருக்கோம் ஒரு 20 வருஷமாக. ஏன்னா என்னுடைய தலைமுறை, எனக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கப்புறம் 90s பிறகு கல்வி முறையே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒன்றா தான் இருக்குது.